ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீட் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஜோதிட தாள்களையும் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 200 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அதிசயமான நாளானது வரப்போகுது. அது என்னைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மே 1. ஆக்சுவலி ஏப்ரல் மாதம் முடிந்து மே மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. அதாவது மே 1 ஸ்டார்ட் ஆகிறது இன்னும் சில நாட்களில் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படி ஸ்டார்ட் ஆகக்கூடிய மே 1 அனைவருக்குமே தெரியும் ஒரு முக்கியமான நாள்னு. என்ன நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்னைக்கு தொழிலாளர் தினம். தொழிலாளர் தினம் வர்றது வருடம் வருது. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த மே 1 தொழிலாளர் தினம் அன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷல் விஷயமும் வருது. அன்னைக்கு தமிழ் மாதம் சித்திரையுடைய 18ஆம் நாள் கிழமை. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நிறைஞ்ச இந்த சுக்கிர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முழு நிலவு வானத்தில் பிரகாசமாக தெரிய போகுது. அப்படி முழு நிலவு பிரகாசமாக தெரியக்கூடிய நாள் பௌர்ணமி. ஸோ வரக்கூடிய பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமிங்க. இந்த பௌர்ணமி மட்டும் அன்னைக்கு சிறப்பில்லை, புத்த பூர்ணிமாவும் இருக்குது. அழகர் வைகை ஆற்றுல இறங்க போகிறாரு. இந்த வைபவமும் அன்னைக்கு நடைபெறும். இப்படி பல சிறப்புகளை உள்ளடக்கிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த சிறப்பான நாளில் கிரகங்கள் சிறப்பான முறையில் அமைகிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் துலாம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மாதிரி தலையெழுத்து மாறும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ துலாம் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு சித்திரை பௌர்ணமியில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது. இந்த பௌர்ணமியில் 5 வித பரிகாரங்கள் இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன பரிகாரம் செய்யணுமோ அதை நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக பயன் பெற முடியும். சரி, அந்த 5 பரிகாரத்தை சொல்கிறேன், வாங்க அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி நாட்களை விட இந்த சித்ரா பௌர்ணமி நாளுக்கு அதிக சக்தி உண்டு. இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் எந்தெந்த தெய்வங்களுக்கெல்லாம் விசேஷம், எந்தெந்த தெய்வங்களை எந்த முறையில் வழிபாடு செய்தால் நமக்கு உண்டான பலன் கைமேல் கிடைக்கும் அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த சில முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. முதல் வழிபாடு, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தன் வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த பௌர்ணமி நாளில் தான் சித்திரகுப்தருக்கு காஞ்சிபுரத்தில் திருமண வைபவம் நடக்கும். வாழ்க்கையில் கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில் எந்த சுகத்தையும் அனுபவிக்காமல் கஷ்டப்படுவவங்க இந்த தினம் கட்டாய சித்திரகுப்தனை வழிபாடு செய்ய வேண்டும். அதுவும் காஞ்சிபுரத்திற்கு சென்று சித்திரகுப்தனை நேரில் தரிசனம் செய்தால் வாழ்க்கையில் எந்த திசையில் சென்றால் சீக்கிரம் முன்னேறுவதற்கு உண்டான வழி கிடைக்கும் என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கும். ஆகவே இந்த தினம் வரக்கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த நாளில் யாரும் சித்திரகுப்தனை மனதார நினைத்து தவற விடாதீங்க. உங்கள் தலையெழுத்து மாற்ற நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாடு சித்திரகுப்தர் வழிபாடு. மனதிற்குள் சித்திரகுப்தனை நினைச்சுக்குங்களேன். செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு மீண்டும் அந்த பாவங்களை செய்யாமல் பார்த்து கொண்டாலே வாழ்க்கையில் நல்லது நடந்து விடுங்க. அப்புறம் 2வது வழிபாடு, சில பேருக்கு குலதெய்வ வழிபாடு செய்வதில் தடை இருந்திருக்கோ, குலதெய்வத்தின் சாபம் இருந்திருக்கோ, குடும்பத்திற்கு குலதெய்வத்தால் நன்மை என்பது நடக்காது. இது போல பிரச்சனை இருக்கிறவங்க குலதெய்வ கோவிலுக்கு இந்த நாளில் குடும்பத்தோடு சென்று பொங்கல் வைத்து அந்த கோவிலையே அமர்ந்து நிலவு வெளிச்சத்தில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அந்த பொங்கலை சாப்பிட்டா குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. இந்த வழிபாட்டை செய்தால் குடும்பத்தில் இதுவரை நடக்காத நல்லது கூட இனி வர நாட்களில் நடக்குங்க. அப்புறம் 3வது வழிபாடு, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிலவு வெளிச்சத்தில் அமர்ந்து எந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தாலும் அது உங்களுக்கு உடனடியாக சித்தியாகும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் ஒரு மந்திரத்தை ஒரு முறை உச்சரித்தால் அந்த மந்திரத்தை 1000 முறை உச்சரித்த பலனை உங்களால் பெற முடியும். உங்களுக்கு எந்த கடவுள் வசீவாக வேண்டுமோ அந்த கடவுளை நினைத்து மந்திரத்தை உச்சாரணை செய்யுங்க இந்த நாளில். அப்புறம் 4வது வழிபாடு, எந்த நல்ல நாளாக இருந்தாலும் அன்னதானம் செய்வது நமக்கு பெரிய அளவில் புண்ணியத்தை கொடுக்கும். அந்த வகையில் சித்ரா பௌர்ணமி நாளில் உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்யுங்க. பெரிய அளவில் செய்ய முடியவில்லை என்றாலும் ஒரு வாழை இலையில் கொஞ்சம் பச்சரிசி வெல்லம் கலந்து ஒரு மாதத்திற்கு
நீங்கள் வந்து தானம் செய்த பலனை இந்த தானம் செய்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் வந்து இருக்கக்கூடிய பெரிய துன்பத்திற்கு கூட எளிமையான ஒரு தீர்வு கிடைக்கும். அதனால் அன்னதானம் செய்ய மறக்காதீங்க. அப்புறம் 5வது வழிபாடு, பௌர்ணமி திதி என்றாலே சத்யநாராயண பூஜை செய்வது சிறப்பு. தீராத கடன் சுமையில் சிக்கி இருக்கிறவங்க உங்களுடைய வீட்டிலேயே நீங்கள் சத்யநாராயண பூஜை இந்த நாளில் செய்து கொள்ளலாம். வசதி இல்லை என்பவர்கள் வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோவில் நடக்கக்கூடிய சத்யநாராயண பூஜையில் கலந்து கொள்ளலாம். அதே போல் ஜாதகத்தில் பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறவங்க இந்த பௌர்ணமி நாளில் சந்திர பகவானையும் சித்திரகுப்தனையும் வழங்குவது அதிசிறந்த பலனை கொடுக்கும். பௌர்ணமி என்றாலே ஈசனும் அம்பாளும் தான் நம்ம நினைவுக்கு வருவாங்க. ஆகவே இந்த நாளில் ஈசனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும். நான் சொன்ன அத்தனை விஷயங்களையும் உங்களால் ஒருவரால் இந்த நாளில் செய்ய முடியாது. உங்களுடைய வாழ்க்கைக்கு எது தேவை, உங்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய கஷ்டம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்காக இந்த பரிகாரத்தை செய்து நிறைவேற்றி கொள்ள இந்த பரிகாரத்தை முடிந்தவரை கடைபிடித்தாலே நன்மை கிடைக்கும். அதனால் உங்களுக்கு எது தேவையோ அதுக்காக பரிகாரம் செய்து பயன் பெறுங்க. இவ்வளோ நேரம் பரிகாரம் செய்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ உங்களுக்கான பலனை வந்து பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்காரங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த பௌர்ணமியிலிருந்து என்ன பலன் பெறுவீங்கிறத ஷேர் பண்ணுறேன். என்ன பலன் பெறுவீங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உழைப்பையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூலதனமாக கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய சித்திர பௌர்ணமி யோகமாக இருக்க போது. சத்ரு ஜெயஸ்தானத்தில் மே 10 வரை சஞ்சரிக்கக்கூடிய தைரிய வீரியக்காரகனான செவ்வாய் எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக்குவார். எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்குவார். மற்றவரால் செய்ய முடியாத வேலைகளை செய்து அதில் லாபம் அடைவீங்க. அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். தொண்டர்களுடைய பலம் கூடும். எதிர்பார்த்த பணம் வரும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். பொருளாதார நெருக்கடியால் கடனுக்கு மேல் கடன் வாங்கி வந்த நிலை மாறும். கடன்களை அடைக்கக்கூடிய அளவிற்கு கையில் பணம் புழங்கும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். பெரியவர்கள் ஆதரவு கிடைக்கும். சஸ்துரு ஜெயஸ்தானத்தில் கர்மகாரகன் சனி பகவான் சஞ்சரிப்பதால் பார்க்கக்கூடிய வேலைகளில் நிதானம் வேண்டும். ஒரு பக்கம் வேகமாக செயல்பட நினைத்தாலும் மறுபக்கம் அதில் ஏதேனும் ஒரு தடை ஏற்படும். எனவே திட்டமிட்டு செயல்படுவது நன்மையாகும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். வியாபாரிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு உயர்கல்விக்குரிய வழி பிறக்கும். இது உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட் சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. எடுத்த வேலைகளை எப்பேற்பட்டாவது முடிக்கக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய சித்திர பௌர்ணமி முன்னேற்றமாக இருக்கும். பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது இடத்துல யோகக்காரகன் ராகு சஞ்சரித்து மனதில் குழப்பம், செயல்களில் தடை, குடும்பத்தில் நெருக்கடி, குழந்தைகளால் பிரச்சனைகளை உண்டாக்கி வந்தாலும் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு கிடைப்பதால் கடந்த கால நெருக்கடிகள் விலகும். உங்கள் செல்வாக்கு உயரும். வேலைக்காக முயற்சிப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். புதிய தொழில் தொடங்க முயற்சிப்பவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு அமையும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். புதிய சொத்து, வீடு, வாகனம் வாங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும். இருந்தாலும் சப்தமஸ்தானத்தில் மே 20 வரை சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதிர்ப்பாளினர் விஷயத்தில் ஓரடி விலகி இருப்பது நன்மை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையின் ஆலோசனை இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாத நிலை உருவாகும். பாக்கியாதி புதன் வந்து மே 23 வரை சாதகமாக சஞ்சரிப்பதால் வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வரவேண்டிய பணம் வரும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். சிலருக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வரும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றமான நிலை இருக்கும். ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு இப்படி தான் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விருச்சகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. சுய முன்னேற்றத்திற்கான அக்கறையாக செயல்படக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய சித்திர பௌர்ணமி யோகமாக இருக்கும். பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் இதுவரை இருந்த போராட்டங்களுக்கு முடிவு கட்டுவார். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து என்ற பாதையை காட்டுவார். பல்வேறு சங்கடங்களை சந்தித்து வாழ்க்கையின் கடைசி எல்லை வரை சென்றிருக்கக்கூடிய உங்களுக்கு இக்கால யோகமாக இருக்க போது. தொழிலாளர்களுக்கு உழைப்புக்கேற்ற வருமானம் இல்லை. குடும்பத்தில் நிம்மதி இல்லை என்றிருந்த நிலை மாறும். பொருளாதார நிலை உயரும். மற்றவர்கள் ஆச்சரியத்தோடு பார்த்திடக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை உயரும். செய்து வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க. பணியாளர்கள் உங்கள் முயற்சிக்கு ஆதரவாக இருப்பாங்க.
இதுவரை பல வகையில் முயற்சித்து கைகூடி வராத வேலைகள் இனி உங்கள் எண்ணப்படி முடிவிற்கு வரும். சகோதரர்கள் ஒத்துழைப்பு, பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வெளிநாட்டில் வேலை பார்த்து வருபவர்களுக்கு நிம்மதியான நிலை ஏற்படும். பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உடலில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். புதிய சொத்து, வீடு என்று வாங்குவீங்க. சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவீங்க. விவசாயம் எதிர்பார்த்த லாபம் தரும். முதியவர்களுக்கு ஏற்பட்ட நலிவு நீங்கும். ஆரோக்கியமாக நடைபெற முடியும். மாணவர்கள் கனவு நனவாகும். விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். இது உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன்கள்ங்க. துலாம் ராசிக்காரங்க, உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த மாதிரியான பலன்கள் தான் பெறுவீங்க என்பது குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.